Good morning children, welcome back to our science class. Previous class we have seen up to this sexual reproduction and asexual reproduction. Yes, reproduction has two types, sexual and also asexual reproduction. Okay, we are going to study about sexual reproduction. First of all, we study about sexual reproduction, that is பால் இனப்பெருக்கம். In Tamil meaning பால் இனப்பெருக்கம். Okay, now you see children, you see this one. Seed is produced from a flower by the process of pollination and fertilization. Seed is produced from a flower. மலர்ல இருந்து விதைகள் என்ன செய்கிறது, உருவாகிறது. ஸோ பை த ப்ராசஸ் ஆஃப் பாலினேஷன், என்னென்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா, பாலினேஷன் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ், ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிறது அனதர் ஒன் ப்ராசஸ். ஸோ டூ ப்ராசஸ் ஹாவ் டன். ஓகே, தென் த சீட் இஸ் ப்ரொடியூஸ்ட் ஃப்ரம் எ ஃப்ளவர். மலரிலிருந்து விதைகள் உருவாகிறது. இந்த இரண்டு ப்ராசஸ் மூலமாக பாலினேஷன் அண்ட் ஆல்சோ ஃபர்டிலைசேஷன். Okay, so we known as this is known as sexual reproduction. இதுதான் பால் இனப்பெருக்கம். To understand how seeds are formed in a flower, first we need to understand parts of a flower. எப்படி இந்த மலரில் வந்து எவ்வாறு விதைகள் உருவாகிறது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். அப்படின்னா ஃபஸ்ட்டில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, ஃப்ளவரில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், தெரிந்து கொண்டால்தான் அந்த மலர்லேருந்து விதைகள் உருவாகிறத நம்மளால் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஓகே சில்ட்ரன், now look at this. You see here, you look at the activity 3. It is in page number 56. Take a flower, dissect as shown longitudinally. லாங்கிடியூடினல் அப்படின்னா நீள்வெட்டு தோற்றம், சரியா? அண்ட் ஃபைண்ட் பார்ட்ஸ் இன்சைட் த ஃப்ளவர். தென் கேன் யூ ஐடென்டிஃபை த மேல் ரீப்ரடக்டிவ் பார்ட், ஆண்ட்ரோஷியம், த ஸ்டேமன், ஃபிலமெண்ட் அண்ட் pollen sac. Carefully observe the female reproductive part, gynoecium, ovary, style, stigma. If they are not seen clearly, gently pluck off the sepals and petals. Make a drawing of the parts and arrangement in your notebook. ஒரு ஃப்ளவர் எடுத்துக்கிடணும், அதை படத்தில் இருக்கிற மாதிரி ஆஸ் ஷோன் ஃபைன் படத்தில் இருக்கிற மாதிரியே லாங்கிடியூடினலி அப்படின்னா நீள்வெட்டு தோற்றத்தில் நம்ம வெட்டி அதனுடைய பாகங்கள் என்ன செய்யணும், ஃபைண்ட் த பார்ட்ஸ் இன்சைட் த ஃப்ளவர், பாகங்களை என்ன செய்யணும், பிரித்து பார்க்கணும். ஓகே, next you see, can you identify the male reproductive part? அந்த மேல் ரீப்ரடக்டிவ் பார்ட் அப்படின்னா ஆண் இனப்பெருக்க உறுப்பு. அது என்ன அப்படின்னா ஆண்ட்ரோஷியம். எஸ், இந்த ஆண் இனப்பெருக்க உறுப்பான அந்த மகரந்தத்தாள் வட்டத்தை கண்டுபிடிக்க முடிகிறதா? அதில் என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்டேமன் இருக்கும், ஃபிலமெண்ட் இருக்குது, அடுத்து போலன் சாக் இருக்குது, அப்படி தானே? அடுத்து பாருங்கள், carefully observe the female reproductive part, பெண் இனப்பெருக்க உறுப்பு, சரியா? ஓவரி, ஸ்டைல் அண்ட் ஸ்டிக்மா. அந்த சூலக வட்டத்தை நம்ம கவனிக்கணும். அதில் என்னெல்லாம் இருக்குன்னா சூர்ப்பை இருக்கும், சூலக தண்டு இருக்கும், சூலக முடி இருக்கும், சரியா? ஓகே, இதை நம்ம ஒன்றால் தெளிவாக பார்க்க முடியல அப்படின்னா அந்த செப்பல்ஸையும் பெட்டல்ஸையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதை நீக்கிட்டு பார்க்கணும். ஓகே சில்ட்ரன், அடுத்து நம்ம உன்னுடைய குறிப்பேட்டில் அதனுடைய பாகங்களை வரைஞ்சி அவற்றை நீங்கள் என்ன செய்யுங்க, வரிசைப்படுத்துங்க. மேக் ஏ drawing of the part and arrangement in your notebook. Okay children, like this you see here, this is LS of a flower showing its parts, மலரினுடைய நீள்வெட்டு தோற்றம். Okay, next you see parts of flower. Listen, you should draw this flower parts. Okay, LS of a flower you should draw in your homework note. Okay children, this is your homework, today's homework. This is your homework. Okay children, you should draw this LS of a flower showing its parts. Okay,
Now you see here children, parts of a flower. அதனோட மலரில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத படிக்க போகிறோம். Collect few buds and open flowers of hibiscus and datura. With the help of your teacher, perform the following steps. With the help of your teacher, perform the following steps. Observe and compare bud and open flower of hibiscus and datura. Tabulate the characteristics. அதாவது few buds அப்படின்னா நம்ம மொட்டு நிலையில் இருக்கக்கூடிய செம்பருத்தி அல்லது அந்த ஊமத்த மலர்களையும் நம்ம சேகரித்து கொள்ளலாம். அல்லது மலர்ந்த நிலை ஓப்பன்டு ஃப்ளவர், மலர்ந்த நிலையில் இல்லை செம்பருத்தி அல்லது ஊமத்த மலர், டட்டூரானா ஊமத்த மலர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து தெரு ஓரங்களில் இந்த டட்டூரா பிளான்ட் வந்து இருக்கும். சரியா, தெரு ஓரங்களில் நிற்கும். நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இதை வந்து நம்ம சேகரிச்சுட்டு with the help of your teacher perform the following steps. You should observe and compare the bud and opened flower of hibiscus. அடுத்து நீங்கள் என்ன செய்யணும், சேகரித்து வச்சுட்டு அவற்றை வந்து அப்சர்வ் பண்ணுங்கள், ஒப்பிட்டு பாருங்கள். அதனுடைய பண்புகளை வந்து நம்ம வந்து பின்வருமாறு கீழே கொடுக்கப்பட்ட மாதிரி நம்ம என்ன செய்யலாம், tabulate the characteristics. Okay children, you see here children, hibiscus flower, bud, opened flower. பட் அப்படின்னா மொட்டு, ஓப்பன் ஃப்ளவர் அப்படின்னா மலர்ந்த நிலையில் உள்ள பூ. சரியா, பட் க்ரீன் கலர். வாட் இஸ் தட்? க்ரீன் கலர், பசுமை நிறம். அப்படிதானே. மலர் பிரைட் கலர், பிரகாசமான ஒரு நிறம். தென் செப்பல்ஸ், பெட்டல்ஸ். இது வந்து ஹைபிஸ்கஸ் ஃப்ளவரில் உள்ள பட்டுக்கும் ஓப்பன்டு ஃப்ளவர்ஸ்க்கும் உள்ள கேரக்டர். சரியா, பட்டில் வந்து க்ரீன் கலர், அது வந்து பசுமை நிறம். மலரில் பாருங்கள் பிரகாசமான ஒரு நிறம். நீங்கள் ஹைபிஸ்கஸ் ஃப்ளவரை பார்த்துருக்கீங்களா பிள்ளைங்களா? அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பிரகாசமாக இருக்கும். அப்படி தானே, பிரைட் கலராக இருக்கும். இட் லுக்ஸ் வெரி பிரைட் கலர். அது ஒரு பிரகாசமான ஒரு நிறம். அடுத்து பாருங்கள், பட்டில் வந்து செப்பல்ஸ். சரியா, செப்பல்ஸ் இருக்கும், தெரியும், நமக்கு தெரியும். யூ லுக் அட் திஸ், பட்டில் வந்து செப்பல்ஸ். சரியா, அதை வந்து நம்ம புள்ளி இதழ் சொல்லுவோம். அதை என்ன சொல்லுவோம்? செப்பல்ஸ்னால் புள்ளி இதழ்கள் சொல்லுவோம். அடுத்து ஓப்பன்டு ஃப்ளவரில் வந்து அந்த பிரகாசமான நிறத்தில் நமக்கு தெரிகிறது வந்து அந்த பெட்டல்ஸ், அல்லி இதழ்கள் சொல்லுவோம். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட்டு யூ சி டட்டூரா ஃப்ளவர். வாட் இஸ் தட்? டட்டூரா ஃப்ளவர். அதனுடைய பட்டுக்கும் ஓப்பன்டு ஃப்ளவருக்கும் பாருங்கள். ஹைபிஸ்கஸ் ஃப்ளவரில் வந்து டிசெக்டட் ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர் அப்படின்னா அந்த வெட்டப்பட்ட அந்த மலரில் வந்து கர்ல்டு பெட்டல்ஸ். அதனுடைய பெட்டல்ஸ் வந்து எப்படி இருக்கும்? கர்ல்டு, சுருண்ட பெட்டல்ஸ். சரியா, அடுத்து ஓப்பன் ஃப்ளவரில் பாருங்கள் எக்ஸ்பாண்டட் பெட்டல்ஸ் அப்படின்னா விரிந்த பெட்டல்ஸ். ஓகே, விரிந்த அல்லிகள். ஓகே, நெக்ஸ்ட் யூ சி ஸ்மால் டியூப் வித் எல்லோ லோப்ஸ். ஸ்மால் டியூப் வித் எல்லோ லோப்ஸ். எக்ஸாம்பிள் ஆந்தர், அதாவது மஞ்சள் நிற அறைகளை கொண்ட ஒரு சிறிய குழல். மஞ்சள் நிற அறைகளை கொண்ட சிறிய குழல். Small tube with yellow lobes. There expanded tube with yellow lobes. மஞ்சள் நிற அறைகளை கொண்ட நீண்ட குழல். இது வந்து மஞ்சள் நிற அறைகளை கொண்ட சிறிய குழல். இது வந்து நீண்ட குழல். ஓகே, அதனால தான் அந்த பட்டுக்கும் ஓப்பன்டு ஃப்ளவருக்கும் உள்ள வித்தியாசத்தை வந்து நம்ம டிசெக்ட் பண்ணும்போது தெளிவாக கண்டுபிடிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு டட்டூரா ஃப்ளவர், அதாவது இந்த ஊமத்த பூ, அதில் அதனுடைய அந்த பூவினுடைய பட்டுக்கும் அந்த விரிந்த மலருக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். க்ரீன் கலர், தென் ஓப்பன்டு ஃப்ளவர், ஒயிட் ஃப்ளவர். இதில் வந்து க்ரீன் கலர், பசுமை நிறம் இருக்கும். அதே இது ஓப்பன்டு ஃப்ளவரில் வந்து வெண்மை நிறம். சரியா, நெக்ஸ்ட்டு செப்பல்ஸ், பெட்டல்ஸ், புள்ளி இதழ்கள் சொல்லுவோம், அல்லி இதழ்கள். ஓகே, செப்பல்ஸ் அப்படின்னா புள்ளி இதழ்கள் சொல்லுவோம், பெட்டல்ஸ்னால் அல்லி இதழ்கள். அடுத்து டிசெக்டட் டட்டூரா ஃப்ளவரில் கர்ல்டு பெட்டல்ஸ். அதனுடைய பெட்டல்ஸ் வந்து கர்ல்டு, சுருண்ட. சரியா, சுருண்ட அல்லிகள். அடுத்து அதை மாதிரி அது ஹைபிஸ்கஸில் நம்ம பார்த்தோம்னா அதை மாதிரி. அடுத்து வந்து அதில் வந்து விரிந்த பெட்டல்ஸ். ஓகே, that is expanded petals. Next you see small yellow lobes, சிறிய மஞ்சள் நிற அறைகள். There expanded yellow
lobes. விரிந்த மஞ்சள் நிற அறைகள். Okay children? Okay, next you see in a bud we can see a green color leaf-like structure which covers the whole bud or flower. Each of these green-like structure present as an outermost layer is called a sepal. This outermost ring of sepals is known as calyx. அதாவது இந்த இலை போன்ற பசுமை நிறமுடைய அமைப்பு மொட்டை வந்து முழுவதும் என்ன செய்திருக்கிறது, மூடி இருக்கிறத நம்மளால் என்ன செய்யலாம், பார்க்கலாம். இலை போன்ற இந்த பசுமை நிறமுடைய அமைப்பு வந்து அந்த பட்டை வந்து முழுவதும் என்ன செய்திருக்கிறது, மூடி இருக்கிறது. அந்த வெளிப்புற அமைப்பாக அமைந்துள்ள இந்த ஒவ்வொரு பசுமை நிற இலை வந்து இது போன்ற அமைப்புகள் தான் என்ன அப்படின்னா, வாட் இஸ் தட், செப்பல்ஸ். ஓகே சில்ட்ரன், செப்பல்ஸ் அப்படின்னா புள்ளி இதழ்கள். செப்பல்ஸ்னு என்ன சொல்லுவோம், புள்ளி இதழ்கள். ஸோ இந்த அமைப்புக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா புள்ளி வட்டம். ஸோ தட் இஸ் calyx. This outermost ring of sepals is known as calyx, புள்ளி வட்டம். ஓகே, then you see, look at your book, page number 56. What is that? Page number 56. That last paragraph. Petals are the largest part of flowers. They are often attractive, brightly colored, sometimes sweet scented, and attracts insects. This ring of petals together is called corolla. அதாவது இந்த செம்பருத்தி மலரின் பெரியதான ஒரு பாகம் வந்து அல்லிகளாகும். சரியா, அதுதான் என்னது, இப்போ இது பெரிய பாகம், இது லார்ஜஸ்ட் பார்ட், இதுதான் பெட்டல்ஸ். சரியா, தே ஆர் ஆஃபன் அட்ராக்டிவ். இது வந்து பிரகாசமான ஒரு வண்ணத்துடன் கவர்ச்சியாக இருக்கும். பிரைட்லி கலர்ட், சம்டைம்ஸ் ஸ்வீட் சென்டட். சில நேரத்தில் ஒரு நறுமணம், ஒரு இனிய நறுமணம் வந்து வரும். சரியா, கொடுக்கக்கூடியது. தென் அட்ராக்ட் த இன்செக்ட், பூச்சிகளை வந்து கவர்ந்து இழுக்கக்கூடியது. சரியா, திஸ் ரிங் ஆஃப் பெட்டல்ஸ் டுகெதர். இப்படி இந்த வட்டமாக அமைந்த இந்த அல்லி இதழ்களுடைய இணைவை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கொரோலான்னு சொல்லுவோம். ஓகே சில்ட்ரன், ஓகே, அது வந்து தமிழில் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அல்லி வட்டம் அப்படின்னு சொல்லுவோம். கேலிக்ஸை வந்து புள்ளி வட்டம்னு சொல்லுவோம். ஓகே, now we studied the parts of a flower. Sepals, petals. அப்போ the outermost ring of sepals is known as calyx. The ring of petals together is called corolla. Okay children, we studied them with then two example, hibiscus flower and also datura flower. Okay, now we are studying about sexual reproduction in plants. அதாவது தாவரங்களினுடைய பால் இனப்பெருக்கம் அதை பற்றி பார்க்க போகிறோம். சரியா, you look at this petal that is attracts the insects and birds for pollination. அப்படிதானா, attracts insects and birds for pollination. மகரந்த சேர்க்கைக்கு பறவைகள் மற்றும் பூச்சிகளை என்ன செய்கிறது, கவர்ந்து இழுக்கின்றன. சரியா, அடுத்த ஃப்ளவர் பாருங்கள், இதுதான் தாவரத்தினுடைய இனப்பெருக்க உறுப்பு, த ரீப்ரடக்டிவ் ஆர்கன் ஆஃப் எ பிளான்ட். வாட் இஸ் த ரீப்ரடக்டிவ் ஆர்கன் ஆஃப் எ பிளான்ட்? த ரீப்ரடக்டிவ் ஆர்கன் ஆஃப் எ பிளான்ட் இஸ் ஃப்ளவர், அல்லது ஃப்ளவர் இஸ் த ரீப்ரடக்டிவ் ஆர்கன் ஆஃப் எ பிளான்ட். வாட் இஸ் த ரீப்ரடக்டிவ் ஆர்கன் ஆஃப் எ பிளான்ட் சில்ட்ரன்? ஃப்ளவர் இஸ் த ரீப்ரடக்டிவ் ஆர்கன் ஆஃப் எ பிளான்ட். அடுத்து செப்பல், ஹோல்ட் அண்ட் கவர் த யங் டெவலப்பிங் ஃப்ளவர் பட். அதாவது இந்த மொட்டுக்களை வந்து மூடி என்ன செய்யும், தாங்குகிறது. ஹோல்ட் அண்ட் கவர் த யங் டெவலப்பிங் ஃப்ளவர் பட். மொட்டுக்களை என்ன செய்யும், மூடி என்ன செய்யும், தாங்கும். ஓகே, யூ see here stamen. You should look at this, the LS of flower, sepals, petals, then stamen, then what is that? You see here stamen, male part of a flower that produce pollen grains. இது வந்து ஆண் இனப்பெருக்க உறுப்பு. சரியா, ஸ்டேமன் வந்து ஆண் இனப்பெருக்க உறுப்பு. திஸ் இஸ் த மேல் பார்ட் ஆஃப் எ ஃப்ளவர். இது எதை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா போலன் கிரெயின்ஸ் என்ன செய்யும், ப்ரொடியூஸ் பண்ணும். மகரந்தங்களை வந்து என்ன செய்யும், உண்டு பண்ணக்கூடியது. மகரந்தங்களை உண்டு பண்ணக்கூடிய ஆண் இனப்பெருக்க உறுப்பு, தட் இஸ் ஸ்டேமன். ஓகே, ஸ்டேமன்னா தமிழில் நம்ம என்ன சொல்லுவோம்னா மகரந்த தாள் சொல்லுவோம். அது எதை இது வந்து ஆண் இனப்பெருக்க உறுப்பு. இது எதை உண்டு பண்ணுகிறது அப்படின்னா மகரந்தங்களை என்ன செய்கிறது, உண்டு பண்ணுகிறது. நெக்ஸ்ட் யூ see, this is a pistil. You see
பிஸ்டில் இதுனா சூலகத்தாள். நம்ம முதல்ல பார்த்தோம் மகரந்தத்தாள் ஸ்டேமன், இது சூலகத்தாள். the female part of the flower, இது பெண் இனப்பெருக்க உறுப்பு. சரியா, பெண் இனப்பெருக்க உறுப்பு. that is contains ovary, then style and stigma. ovary, style and stigma. the சூலகம், அடுத்து சூல் தண்டு, அடுத்து சூலக முடி, இவைகளெல்லாம் இதில் இருக்கும். சரியா. now பாலினேஷன், மகரந்த சேர்க்கை எப்படி உருவாகுதுன்னு பாருங்கள். பாலினேஷன், you see here children, the pollen grains reaches the stigma. மகரந்த தாள்கள் வந்து சூலக முடியை வந்து சேருது, அப்படி தானே. மகரந்த தாள்கள், அதாவது மகரந்த தாள் அப்படின்னா அந்த ஆண் இனப்பெருக்க உறுப்பு வந்து எதை வந்து சேருது அப்படின்னா அந்த பெண் இனப்பெருக்க உறுப்பை என்ன செய்கிறது, சேருகிறது. சரியா. யூ see this one, this stamen, you look at this. இதில் தான் அந்த மகரந்தங்களை வந்து உண்டு பண்ணக்கூடிய ஆண் இனப்பெருக்க உறுப்பு. ஸ்டேமன் வந்து மகரந்தங்களை உண்டு பண்ணக்கூடிய ஆண் இனப்பெருக்க உறுப்பு. இதை பாருங்கள், பெண் இனப்பெருக்க உறுப்பு. பெண் இனப்பெருக்க உறுப்பு இது பிஸ்டல். சரியா. யூ see பாலினேஷன், மகரந்த சேர்க்கை. இந்த மகரந்த தாள்கள் வந்து எதை வந்து அடைகிறது, அந்த எதை வந்து அடைகிறது அப்படின்னா ஸ்டிக்மாவை வந்து அடைகிறது. அது வந்து சூலக முடி சொல்லுவோம். சரியா, அது வந்து சேருது. நெக்ஸ்ட்டு யூ see here fertilization, that is fusion of male and female gametes. fusion of male and female gametes. ஓகே, அதாவது ஆண் மற்றும் பெண் கேமெட்டுகள் என்ன செய்கிறது, இணைகிறது. fusion of male and female gametes. okay children. next you see fruit, that is the fertilized ovary becomes fruit. அந்த கருவுற்ற சூலகம் இருக்குல்ல, கருவுற்ற சூலகம் அதுதான் எதா மாறுது அப்படின்னா பழமாகிறது. கருவுற்ற சூலகம் எதா மாறுகிறது, பழமாகிறது. கருவுற்ற சூலகம் பழமாகிறது. அடுத்து இந்த கருவுற்ற சூல் இருக்குல்ல, ஃபர்டிலைஸ்டு ஓவியூல், இது ஃபர்டிலைஸ்டு ஓவரி. ஃபர்டிலைஸ்டு ஓவரி. அடுத்து இந்த ஃபர்டிலைஸ்டு ஓவியூல் வந்து பிகம்ஸ் சீட். அந்த கருவுற்ற சூல் வந்து விதையாகிறது. கருவுற்ற சூல் வந்து விதையாகிறது. ஓகே சில்ட்ரன். ஓகே, நெக்ஸ்ட் யூ see, now we see new plant, that is the seed germinates and gives rise to a new plant. விதை முளைத்து ஒரு புது தாவரம் என்ன செய்திருக்கிறது, புது தாவரத்தை கொடுக்கிறது. seed germinates and gives rise to a new plant. okay children, listen. fruit, fertilized ovary becomes fruit. கருவுற்ற சூலகம் பழமாகிறது. fertilized ovule becomes seed. okay, so from the seed we get one new plant. okay, when seed germinates and gives rise to a new plant. okay children, all of you take your classwork note. all of you take your classwork note and get ready for writing. take new page, write lesson 5. lesson 5, then name reproduction and modification in plants. reproduction and modification in plants. then you write answer very briefly. page number, all of you take page number 71. questions are there. answer very briefly. have 7 questions. answer very briefly. first one, write 2 types of reproduction in plants. write this, write neatly, write today date, number. don't write question 1, write, put the question mark, put the question number 1, then write a question. write 2 types of reproduction in plants. after write answer. sexual and asexual reproduction. sexual and asexual reproduction. second question, what are the 2 important parts of a flower? what are the 2 important parts of a flower? androecium and gynecium.
Androecium and Gynoecium. Androecium, ANDROECIUM, Androecium and Gynoecium. GYNOECIUM, two important parts of a flower. Androecium, that okay. Then Gynoecium. Then define pollination. Define pollination. You know, children, yes, Androecium, that is the male reproductive part. Yes, stamen, filament, pollen sac. Then Gynoecium, ovary, style, stigma. Then define pollination. Transfer of pollen grains from the anther to stigma. Transfer of pollen grains from the anther to the stigma is called pollination. Transfer of pollen grains from the anther to the stigma is called pollination. Okay. Okay, children, this is the last question. The remaining question write in the next class. Okay, we will meet again in the next video. Thank you all.